ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே ஏழை, ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்படி அவங்க பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. உங்கள் பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், நீங்கள் உடனே வந்து பாருங்கன்னொன்னே எனக்கு என் பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. பஸ்ல இருந்து இறங்கி ஓடுற வழியில எல்லாம் ரொம்பவே டிராஃபிக்கா இருக்கு. அதையும் பொருட்படுத்தாம தன் பையனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓடும்போது ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. அது எதையுமே கண்டுக்காம என் பையன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. உங்க பையனுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. போன்ல எதுவும் பிளட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால பிளட் இப்போ கண்டிப்பா தேவைப்படுது. நீங்க ஏதாவது பிளட் அரேஞ்ச் பண்ண முடியுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன்ட்ட காசும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அங்க இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் நம்ம ஹீரோ. இவரை பார்த்தோன்னே ஹீரோ, அப்பா வந்துட்டீங்களா, தயவு செஞ்சு உங்கள் பிளட் எனக்கு கொடுங்க, என் பையனுக்கு உங்கள் பிளட் தேவைப்படுதுன்னு. உங்கள் பையனுக்கு ஏன் பிளட் எப்படிமா செட் ஆகும், டெஸ்ட் கூட பண்ணாமல் ஏன் பிளட்டை கொடுனா நான் எப்படி கொடுக்க முடியும்னு ஹீரோ கேட்கும். எனக்கு தெரியும் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா மிரட்டுறேன், யாருமா நீ, என்ன உன் பையனுக்கு நான் ஏன் பிளட் தரணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இல்லை உங்கள் பிளட் கண்டிப்பாக அவருக்கு மேட்ச் ஆகும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படி கெஞ்சது மட்டும் இல்லாமல் காலிலே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையனை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், என் பையன் உயிர் உங்ககிட்ட தான் இருக்குது, தயவு செஞ்சு பிளட் கொடுத்து காப்பாற்றுங்க. கதறி கதறி அழுது கெஞ்சுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்கவும் இவர் பிளட் கொடுத்துட்றாரு. ஆனால் இவருக்கு டவுட்டாகவே இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இவ்வளோ நேரம். அப்பா அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன உண்மையை சொல்லிடுங்கிறாங்க. என்ன உண்மை சொல்லணும், அன்றைக்கி உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், பிளட் தேவைப்பட்டுச்சுன்னு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன் பிளட் உன் பையனுக்கு செட் ஆகும் உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஹீரோயின்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட் என்னென்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்டு. நம்ம ஹீரோட பையன் தான் இவரோட பையன், அதாவது அந்த பையனோட அப்பாவே இவர் தான் சொல்லிட்டு வருது. நான் எப்படி இவ அப்பாவாக இருக்க முடியும், எனக்கே தெரியாமல் நான் எப்படி இப்போ அப்பானேன், அப்படியே இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் உங்கள் பையன் கிடையாதுங்கிறாங்க. பின்ன ரிப்போர்ட் போய் சொல்லுமா, உண்மை சொல்றி அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் நம்மளே முழிக்கிட்டு நிற்கிறாங்க. அதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி முறைக்கிறாரு, இறங்கி ஓடிடுறாங்க. ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை மாதிரி ஒரு ஏலக்காரிக்கிட்டே அதுவும் எனக்கு பிறந்த பையன் இருக்கணுமா, அந்த பையனை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், அந்த பையன் எப்படி எனக்கு பிறந்தாங்கிறதும் எனக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் ஹீரோயின் ஏழையாக இருந்தால் ஹீரோ பெரிய கோடீஸ்வரனாக தானே இருப்பார். அதே மாதிரி ஒரு சிஇஓ தான் இவரும். அப்போ இவருக்கு ஒரு பையன் இருக்குன்னா அந்த கம்பெனியில் பிரச்சனை வரும்ல, வாரிசுன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி ஒரு பையன் வந்திருக்குங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த பையனை வளர்த்து பெருசானோன்னா ஷேர் கேட்கலான்னு அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பையனை இப்போயே நம்ம வாங்கிட்டா தான் அந்த சொத்து நம்மக்கிட்டே இருக்கும், இல்லைனா அந்த சொத்து அவளுக்கிட்ட போயிடும். அவளோட இதுவும் அதுதான் நினைக்கிறேன், ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழி போடுறாங்க. என்னமோ ஹீரோயின் வந்து சொத்துக்காக தான் ஹீரோவோட பையனை வளர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த விஷயத்த லாயரை வச்சு மூவும் பண்ணுறாங்க, கோர்ட் கேஸும் போடுறாங்க. ஹீரோனுக்கு புரியவே இல்லை, அது என் பையனை நான் உங்கள் சொத்துக்காகலாம் வளர்க்கல, பிளட்டு தான் கேட்டேன், வேறு எதுவுமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹீரோயின்ட்ட காசே இல்லைங்கிறதும் அவங்க பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கிறதுங்கிறது எல்லாத்தையுமே படம் பிடிச்சி காட்டுறாங்க. அப்போ கோர்ட் இருந்துட்டு யார் அதிகமாக காசு வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும், அதனால அந்த பையன் இப்போதைக்கு அப்பா கூட இருக்கிறதா நல்லதுன்னு தீர்ப்பும் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தன பையனை இப்போ அவங்க அப்பா கிட்ட அனுப்பி வைக்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட வந்து பேசுறாரு, பாத்தியாடி நீ வந்து என்னோட சொத்தை அபகரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்படியோ தப்பாக நடந்துக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்ட, அந்த குழந்தை பெருசானோன்னா என் சொத்தையை அதிகரிக்கலான்னு பார்த்தியா, இப்போ எப்படி பையனை வாங்கிட்டேன் பார்த்தியா, இனிமேல் என் சொத்து உனக்கு ஒரு ரூபாய் கிடைக்காதுடிங்கிறாங்க. ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏண்டா சொத்துனா நான் எப்பயோ வந்திருப்பேன், உங்ககிட்ட தேவையில்லாமல் பிளட்டுக்குன்னு கேட்டு வந்தனால என்னை இவ்வளோ பண்ணிக்கிட்டேல, இனிமேலாம் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு சப்புன்னு அடிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோன் இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்தா காசுக்காக தான் வளர்த்திருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி கோவம் வந்துச்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைய பார்க்கறக்காக. ஆனால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு காரில் ஓடிட்டு இருக்காங்க. பையனை பார்க்க முடியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் ஆசையாக நடு ரோட்டில் கார்லாம் வருதுன்னு கூட பொருட்படுத்தாமல் ஓடிட்டே இருக்காங்க. அந்த பையனும் க்யூட்டாக அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனும் எதுவும் கண்டுக்கல. சரி இவ்வளோ தூரம் ஓடி வராலே, சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏதோ ஒரு மனசு வந்து நிறுத்துறான். இவன் நிறுத்தினோன்னா அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்ணம்மா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவர் வராரு. அவர் வந்துட்டு பேச வராரு. என்ன தான் நான் எவ்வளோ பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டாலும் அவன் எப்பயுமே
அம்மா அம்மான்ட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட காசு இல்லைனாலும் நான் என் பையனை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தேன், நீங்களும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட, இங்கே பாருடா அம்மாவால் இப்போ வர முடியாது, ஆனால் நீ சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இப்போ அதுக்கு சான்ஸும் கிடச்சிருச்சு, நீ அப்பா கூட இரு, பணக்கார வீட்டில் சந்தோஷமாக இருக்கும், உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், என்கிட்ட இருந்தாலும் அது கஷ்டம் தானே கண்ணா, அதனால நீ அம்மா கூட இல்லைன்னா ஆனால் சந்தோஷமாக இருங்கிறாங்க. ஆனால் குழந்த அம்மா எனக்கு நீ வேணும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்குது. ஆனால் ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லைடா கண்ணா என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது, ஆனால் கண்டிப்பாக உன்னை அடிக்கடி பார்க்க வரேன், ஹாப்பியாக நல்லா படிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குமே பிரிய மனசே இல்லை, இப்போ சந்தோஷமாக இருந்தா பையனும் அம்மாவையும் பிரிச்சுட்டாங்க. பட் ஹீரோ சரின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் தான் பையனை பிடிச்சி ஹீரோ கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசே இல்லை, என்னதான் இருந்தாலும் அவங்க பையனை விட்டு பிரிய மனசே இல்லாமல் பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நான் வெளியே கூப்பிட்டு வந்திருந்தேன், திடீர்னு பார்த்தா பையனை காணோம், உங்ககிட்ட இருக்கானான்னு கேட்குறாங்க. என்ன பேசுகிறீங்க, என்கிட்டயும் அவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு ஓடி வந்து, என் பையனை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்கிட்ட காசு பணம் இல்லைன்னா என் பையனை சந்தோஷமாக வச்சுருந்தேனேடா, நீங்கள் இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறீங்களே, என் குழந்தைய எங்கடா தொலைச்சிங்கன்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஹீரோயினை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா வராங்க, இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணையெல்லாம் உள்ளே விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போடுது. இது வேற யாரோ இல்லை, ஹீரோட தம்பி தான், இவனும் ஒரு வில்லன் கணக்கு தான். என்னது லோ கிளாஸ் பொண்ணா, என்னடா பேசுறீங்க, என் குழந்தைடா அதுங்கிறாங்க. ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. டேய் இவன் மேலே கையை வைக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயோட தம்பிக்கிட்ட இருந்து ஹீரோயினை பரவாயில்ல காப்பாத்துறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு என் பையனை தேடணும், வாங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துக்கெல்லாமோ போய் தேடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல பையன் எங்கெல்லாம் பிடிக்கும்னு, அங்கெல்லாம் போய் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. திடீர்னு ரோட்டில் பார்த்தா ஒரு குப்பை தொட்டி பின்னாடி உட்காந்துருக்கான் பையன். அவங்க அப்பா கூட வந்தோடனே தனியாயிட்டோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு குப்பை தொட்டியில் பின்னாடி அழிஞ்சிருக்கான் பாவம். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 பேருக்குமே இப்போ தான் உசுறு வருது, அப்பாடா என் பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினும் இதாக இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இது வந்து ஹீரோவோட தம்பி ஹீரோயினை போய் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் நல்லா குடிச்சிருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்க, எப்படி என் அண்ணனுக்கு பையன் பிறந்ததுன்னு கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா ஹீரோவை ஹீரோயின் ரொம்பவே ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒன் சைட் லவ் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாருமே ஒருத்தரை வந்து காப்பாற்றலை, ஹீரோ தான் அங்கே வந்து கெத்தாக வந்து ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காரு. அதுலேருந்து ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் பாரில் வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ அவர் வந்து பிஸ்னஸ் மேன் தானே, அதனால ஏதோ ஒரு பிரச்சனையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சரி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவர் ரொம்ப குடிச்சிருந்தவர் நம்ம ஹீரோயினை அப்படியே உள்ளே கூட்டு போயிட்டு அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்படி தான் நம்ம குழந்தை பிறந்திருக்கு. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் ஹாப்பியாக இருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் சந்தோஷமாயிட்டோம், இனி அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் நம்ம ஹீரோயினை ஒரு ப்ராஸ்டியூட்னு நினச்சிருக்காரு. அதனால அவர் காசு வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அதிலேயே உடஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் அவங்க பார்க்கவே இல்லை. இதுதான் நடந்துருந்துச்சு. இந்த கதையை கேட்டு ஹீரோட தம்பிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது ஹீரோயினை. சரி இது ஒரு பிரச்சனையே இல்லையே, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்டி நடக்குது. அந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினை வேற லெவல் மேக்கப் போட்டு ஹீரோட தம்பி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் அவருக்கு ஒரு நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு கூட வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி வந்திருக்கிறத பார்த்து இவருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஹீரோனை கூப்பிட்டு பேசுறாரு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, என் கூட குழந்தைய பற்றிட்டு என் தம்பி கூட வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியா பெற்றுக்கிட்டீங்க, அது எப்படி நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்னு கேட்குறாங்க. ஓ அப்படியா, இங்கே பாரு என்னதான் நடந்தாலும் நீ தான் அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி என் தம்பி கூட சுற்றினா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் தம்பியை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ லோ கிளாஸ் பொண்ணு, நீ எப்படி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக பேசுகிறாரு இந்த மனுஷன். ஹீரோயினும் பயங்கரமாக திட்டுறாங்க, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு, நான் எதுக்கோ வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதானே நீ வந்து காசுக்காக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன், குழந்தைய காசுக்காக வளர்த்த, இப்போ நான் என்ன கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறக்காக என் தம்பியை கல்யாணம் பண்ணலாம் நடத்தி யோசிச்சிட்டியா மானங்கிட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது, இவ்வளோ கேவலமான ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க தம்பி வந்து காப்பாற்றுறாங்க, அவளுங்களை நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இனிமேல் அவன் வந்து உன் ஒய்ஃப் கிடையாது, ஃபஸ்ட்லேருந்தே உன் ஒய்ஃப் கிடையாது, நீ எப்படி இப்படிலாம் பேசலாம், நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் உனக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டைக்குள்ளே ஹீரோயின் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அவங்க ஃபியான்சியோட உட்காந்துருக்காங்க. குழந்தையும் இருக்கு. குழந்தை இருக்கனால அவங்க அம்மாவை கூப்பிட்டுருப்பான் போல. அதனால நம்ம ஹீரோயினும் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே சந்தோஷமா இருக்காங்க. அவ வந்து கிஸ் எல்லாம் பண்றா. அதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்து இவ லவ் பண்ணவ தானே. அதனால ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு நாளு. அப்ப ஹீரோ வந்துட்டு, "நான் என் பையன பார்க்க தான் வந்தேன். நான் ஒண்ணும் உங்கள பார்க்க வரலங்கிறாங்க." அப்ப ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாரி ஆயிடுது. கொஞ்ச நாள்லயே ஹீரோயின பிடிக்க ஆரம்பிச்சுருது. ஏன்னா ஜெலஸ் வந்ததுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்ப ஹீரோ இருந்துட்டு கேட்குறாரு, "இங்க பாரு, உண்மைய சொல்லு. என் தம்பி கூட எதுக்கு சுத்திட்டு இருந்த? நீ என்னல தான் லவ் பண்றேங்கிறாங்க. என்ன நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்கள ஒரு காலத்துல ரொம்ப லவ் பண்ணேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா இனிமேல்லாம் அப்படி கிடையாது. நீங்க எனக்கு பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அதோட இதெல்லாம் விட்டுருங்க." அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு முடியவே இல்ல. நான் என்னது நீ என்ன லவ் பண்ணலையா? இல்ல நீ என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே செவுத்துக்கிட்டலாம் கொண்டு போய் அப்படியே கிஸ் பண்ண பார்க்குறாரு. ரொம்ப அப்படியே டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாரு. ஆனா இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும்லாம் இதுதானே லவ்வு. இதுவும் உங்களுக்கு லவ்வுன்னு தோணுதா இல்ல டாக்ஸிக்கா தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமாங்க. நான் உங்கள லவ் பண்ணேன் தான். ஆனா அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். குழந்தைய தனியா பெத்துக்கிட்டு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அதனால நீங்க எனக்கு வேணா என் குழந்தைய மட்டும் நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. ஹீரோன்னு அழுதுட்டே உள்ள வந்தவங்க குழந்தைய பார்க்க வராங்க. ஆனா, இவன் புடிச்சு ஃபோர்ஸ் கிஸ் பண்ணிடுறான். "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. அதே மாரி உனக்கும் என்ன புடிச்சிருக்குன்னு தெரியும்னு" சொல்லிட்டு கிஸ்ஸே பண்ணிடுறான். ஆனா, ஹீரோயினுக்கு பலார்ன்னு அனுப்பிடுறாங்க கோவம் வந்து. "என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு புடிச்சா என்ன தொடலாம், பிடிக்காட்டி என்ன விட்டு போலாம், என்ன அவமானப்படுத்தலாம், எனக்கு காசுக்காக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்னமோ பேசுவ. நான் இப்போ உன்ன வந்து இது பண்ணணுமா? மூடிட்டு போடா" அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. பரவால்ல. ஹீரோயின் கொஞ்சம் ரோசக்காரியா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆயிடுது. நம்ம ஹீரோனோட குழந்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பர்த்டே வருது. அதனால அந்த குழந்தை அப்பா, அம்மா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டனால வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த அறைக்கு அப்புறம் பேசிக்கவே இல்ல. பட் இப்போ வந்து கொஞ்ச நேரம் இப்படி இருக்கனால கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அவங்க 2 பேருக்கும். ஆனாலும் குழந்தைக்காக 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு கப்பிள் மாரியே பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் ஹாப்பி என்னாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கு ஹீரோ அந்த நிச்சயம் பண்ணாங்கல்ல, அத கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா, அவருக்கு ஹீரோயின இப்ப பிடிக்க ஆரம்பிச்சுருது. கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, "என் பையனுக்கு நான் எல்லாமே குடுக்குறேன். நல்ல எஜுகேஷன், நல்ல துணி, நல்ல ஸ்டேபிள், நல்ல இடம்னு சொல்லிட்டு எல்லாருமே குடுத்துருக்கேன். ஆனா, அவனுக்கு எப்பயுமே அம்மா அம்மான்ட்டு தான் இருக்கான். அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்ப நீயும் என் கூடயே இருக்கலாம், குழந்தை கூடயே இருக்கலாம்ல. பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஒரு மாரி முழிக்கிறாங்க. "என்ன முழிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்குறாரு. அப்ப ஹீரோயின் கேட்குறாங்க, "நீங்க வந்து குழந்தைக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு?" கேட்டோனே, "அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. குழந்தை கேட்குறான் பண்ணிக்கோ" அப்படின்னோனே ஹீரோயின், "அதெல்லாம் முடியாதுன்னு" சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. "ஏய் என்ன? நான் உன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா, நீ என்ன இப்படி சொல்லாம போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க வந்து என்ன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிட்டா அது என்ன வாழ்க்கை? அப்படின்னா நான் குழந்தை உண்டானோனே உங்கள வந்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேனே. உங்களுக்கு என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு எனக்கு அந்த நரக வாழ்க்கை? கல்யாணம்னாலே ஒரு லவ் தான். லவ் இல்லாம வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே காலம் போயிருது. மறுபடியும் 2 மாசம் கழிச்சு ஹீரோ, ஹீரோயின மீட் பண்ணிக்கிறாங்க. பையன பார்க்க வந்தப்போ. அப்போ ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, "என்னைக்குமே என் தம்பிக்கு தான் எங்க அம்மா ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. என்னைக்குமே அவன் தான் முன்னாடி. நான் பின்னாடி தான். எனக்கு அம்மா பாசம் என்னைக்குமே கிடைச்சதே கிடையாது. நான் ரொம்ப ஒரு கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன். பாசமே இல்லாத வாழ்க்கை தான். என் பையன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பாசம்னா என்னன்னு தெரியுது. ஏன்னா அவன் அப்பா அப்பான்னு உருகி வழிஞ்சுகிட்டு இருக்கான். அது மாரி தான் எனக்கு உன் பாசமும் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் உண்மைய சொல்றேன். அன்னைக்கு என்னால சொல்ல முடியல. என் பையனுக்காக கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன். ஆனா இப்ப சொல்றேன். எனக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்." அப்படி சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டு உருகி உருகி உண்மைய சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கும் பிடிச்சிருதா? அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி இந்த டைமும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தோன்னே கூடவே இருக்காரா? 2 பேரும் சரி இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா இவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு வாழ ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கலஞ்சு, "இனிமேல் நீ தானே என் பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் பையன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழலாம்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காரு. அப்ப குழந்தையும் வந்துட்டு, "எனக்கும் கிஸ் குடுங்க" அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஃபேமிலியா. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கான பிளேஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ஃப்ளவரு, மோதிரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடுத்து மேரேஜ் ப்ரப்போஸல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம ஹாப்பியா இவங்களோட வாழ்க்கை வாழப் போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அவங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் குண்டு தூக்கி போடுற மாரி இவன் வரான். இவன் வந்து அவங்க தம்பி தானே. இவன் கூட ஒரு குடிக்கலாம் போனாங்களே ஹீரோயின் பார்ட்டிக்கெல்லாம் போனாங்கல்ல. அதே வச்சு இவன் என்ன பண்ணிட்டான், "இவன் என் கூட தானே இருந்தா. எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிப்பா? அவள்லாம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நானும் இவளும் தான் லவ் பண்றோம்னோனே" ஹீரோயின், "என்ன பேசுறீங்க? நான் உங்க கூட சும்மா ஃப்ரெண்ட்லியா தானே வந்தேன்" அப்படின்னு கேட்கறாங்க. "ஓ! அப்ப இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணியான்னு" சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கீழ விழுகுது. அதுல ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்க மாரி மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஐ. இப்ப ஏஐ வந்துருச்சுல்ல. அந்த சீரிஸ் வரும்போது ஏஐலாம் கிடையாது. ஸோ மார்ஃபிங் பண்ணிட்டு ரொம்பவே இவங்க 2 தப்பா இருக்க மாதிரி இருக்கு.
அவங்க ஹீரோயின் வந்துட்டு கெஞ்சுறாங்க, "இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு." ஆனா ஹீரோயின சுத்தமா நம்பல. இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் உண்மைன்னு நெனச்சுட்டு, "அப்ப நீ என் தம்பி கூட இதுக்கு தான் இருந்தியா? நீ என்ன ஏமாத்திட்டியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? இது சத்தியமா இல்ல. ஏய் நீயாவது சொல்லு. ஏன் இப்படி எல்லாரும் என்ன சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? பொய் தானே இதெல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஆனா அவரும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு. "நீ என்ன ஏமாத்திட்ட. நீ வந்து நான் உன்ன எவ்ளோ நம்புனேன்டி. செகண்ட் டைம் ப்ரப்போஸ்லாம் பண்ணி உன்ன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நம்புனேன்னோனே, இப்பயாவது உண்மைய சொல்றா. அது வந்து நான் உன் கூட இல்லவே இல்ல தானே. நீ எடிட் தானே பண்ணியிருக்கேங்கிறாங்க." ஆனா தம்பி அது ஒண்ணும் எடிட் கிடையாது. நீ என் கூட தான் இருந்தேன்னு மறுபடியும் பொய் சொல்றாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோவும் ஹீரோயின நம்பல. அதனால கத்திட்டு, "இனிமேல் நீ என்னையோ, என் பையனையோ பார்க்க வரவே கூடாதுடி மானங்கெட்டவளே. நீ என்னமோ பண்ணி தொல." அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிர்றாங்க. ஹீரோயினும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஹீரோ நம்பவே இல்ல. அப்படியே விட்டுட்டு போயிர்றாங்க. அவங்க பையனையும் பார்க்க முடியாம, இவங்க ஒரு நடப்பினமாவே ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோயின் போய் போய் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணி, "இனிமேல் என் மூஞ்சி முன்னாடி வந்த, இப்ப அங்க குத்துன மாரி மூஞ்சிய குத்திருவேன். இங்கிருந்து போடி" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுர்றாங்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியல பாவம். அப்படியே கட் பண்ணா 2 இயர்ஸ் ஆஃப்டர்ன்னு காட்டுறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. பையனும் ஓரளவு கொஞ்சம் 2 வருஷத்துல வளர்ந்துட்டான். நம்ம ஹீரோயின பத்தி இப்ப தான் புரிஞ்சிருக்கு. இந்த 2 வருஷம் கேப்ல தான் தெரிய வந்திருக்கு. தம்பி தான் கெட்டவன். தம்பி தான் அந்த ஃபோட்டோவ மார்ஃப் பண்ணி குடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப நம்புறாங்க. இவ்வளோ நாள் நம்பாம. நம்ம ஹீரோயின நம்பிட்டு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதனால நான் அவ கூட வாழணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு பிரஸ்ல ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அப்புறம் அது இதுன்னு வச்சு கண்டுபிடிச்சு போயிடுறாரு. ஹீரோயின் இருந்துட்டு, "இங்க பாருங்க, உங்களால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். இனிமேல் என்ன பார்க்க வராதீங்க. எனக்கு நீங்க வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஆனா அவரு பின்னாடியே ஓடி வராரு. "தயவு செஞ்சு என்னை விட்டு போயிறாத. நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் ஒத்துக்கிறேன். நீயும் உன் பையன பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேலன்னு" கத்திட்டே ரோட்ல பின்னாடி ஓடி வந்துட்டு அப்படியே விழுந்துடுறாரு. இவங்க விழுந்தோனே இவங்களுக்கு பாசம் பொத்துட்டு வந்துருச்சு. அதனால இறங்கி போய் ஹீரோ கூட சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன, இந்த கேப்ல அவங்க அம்மா, தம்பி 2 பேருமே நல்லவங்க ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு இன்னொரு குழந்தையும் பொறந்துருச்சு. ஸோ இவங்க எல்லாரும் ஃபேமிலியா இருக்கிறதோட இந்த சீரிஸ் முடியுது. ரொம்பவே டாக்ஸிக்காவே இருந்துச்சு. அததான் லவ்வுங்கிற மாரி காமிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு இது உண்மையா லவ்வா தோணுச்சா? இல்ல ஹீரோ ரொம்பவே டாக்ஸிக்கா தான் இருந்தாருன்னு தோணுச்சா? எந்த சீன்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஒரு வழியா இவங்க 2 பேர் லவ் ட்ரூ லவ் உண்மையாயிருச்சு, சேர்ந்துருச்சு. லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.